ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை நான் சொல்கிற இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா ருசியிலே மெய் மறந்து போவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா முழுமையாக வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயத்தை முழுமையாக வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு ரெண்டையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டையும் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்காம ஒருவேளை இஞ்சி பூண்டு விழுதாவே நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க இஞ்சியையும் பூண்டையும் நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியை நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம கல் உப்பு சேர்த்து தக்காளியை வதக்கும்போது தக்காளியும் சட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் நமக்கு சாஃப்டாக வதங்கி வந்துடும். அதுக்காக தான் கல் உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வைங்க. தக்காளி ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக கொலைய வெந்து வந்துருச்சு. ஒரு முறை கலந்து விட்டு பாருங்கள். தக்காளி நல்லா எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ரெண்டுமே சேம் குவான்டிட்டியில் தான் சேர்க்கணும். கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள். இப்போ மசாலாலாம் சேர்த்தாச்சு. மசாலாவை அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட கலந்து விட்டுக்கங்க. இப்போ தக்காளி வெங்காயத்து கூட நல்லா மசாலாவையும் சேர்த்து வதக்கியாச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதக்கின பிறகு இதை ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. நல்லா ஆறி வந்த பிறகு இதை மிக்ஸி ஜாரில் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளி வெங்காயத்து கூட மசாலாலாம் வதக்கி வச்சுருந்தோம். அது நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைக்கிறதுக்கு முன்னாடி 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை எடுத்து துருவிட்டோ இல்லை இந்த மாதிரி கட் பண்ணிட்டோ சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டையும் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோன்னு பாருங்கள். இதே போல் தான் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மசாலா பேஸ்ட்டு தான் நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்பொழுதைக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய்கள் எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இதே போல் தான் எக் சேஃபில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கத்திரிக்காயில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் இப்போ எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. நல்லா இந்த எண்ணெயில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த கத்திரிக்காயோட தோல் எல்லாமே நல்லா சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி அதோட தோலெல்லாம் சுருங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கினாலே போதும். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இப்போ வதக்கின கத்திரிக்காய் எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா தோல் சுருங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்பொழுதைக்கு இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இந்த புளியை தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த புளி கரைசலில் புளியை நல்லா கரைச்சிட்டு இந்த புளி சக்கையெல்லாம் தனியாக எடுத்து போட்டுட்டு இந்த புளி கரைசல் தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி வச்சாச்சு, புளிக்கரைசலையும் ரெடி பண்ணியாச்சு, கத்திரிக்காயும் வதக்கி வச்சாச்சு. இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெய் சூடானதுமே கடுகு வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு சேர்த்துக்கும் போது சின்ன வெங்காயத்தையே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேர்த்துருக்க இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ இதில் ஏற்கனவே தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருந்தா மசாலாவை சேர்த்துக்கங்க. மசாலா எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா இந்த எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி இந்த எண்ணெய் எல்லாமே இந்த மசாலாவில் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் வதக்கிக்கணும். பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா வதங்கி இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸாக வரும்போது மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலே மூடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவை நல்லா வதக்கியாச்சு. அப்போ இதில் இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த புளிக்கரைசலை சேர்த்துடலாம். அதோட நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சுருந்த மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த மிக்சி ஜாரை அலம்பிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மசாலா வதக்கும் போதே குழம்புக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் அந்த மசாலாவில் வதக்கியிருந்தோம். அதனால குழம்புக்கு இப்போ வரைக்கும் எந்த உப்பும் சேர்க்கலை. நம்ம இப்போ புளிக்கரைசலும் சேர்த்துருக்கோம். அதனால குழம்ப டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. குழம்பு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும். ஆனால் குழம்பு கொதித்து லாஸ்ட்டாக நம்ம கத்திரிக்காயெல்லாம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா எந்த அளவுக்கு கொதிச்சிருச்சுன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். கத்திரிக்காயை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையுமே குழம்புல சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்த பிறகு நல்லா குழம்ப கலந்து விட்டுக்குங்க. ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மூடி எதுவும் மூடி போட்டு மூடி வைக்காதீங்க, ஓப்பன்லேயே இருக்கட்டும். அப்போ தான் இந்த குழம்பும் நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். கத்திரிக்காயும் நல்லா இந்த குழம்போட சார்ந்து டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ஒரு 6 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா குழம்பு பார்க்க முன்னாடி இருந்ததுக்கு நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் எந்த அளவுக்கு மேலே பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த கத்திரிக்காய் எல்லாமே குழம்புல நல்லா சார்ந்து வந்துருச்சு. அதனால் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இதே போல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.